ஹலோ, வணக்கம். நான் டாக்டர் இக்ரமுல்லா பேசுகிறேன். சமீபத்தில் ஒரு சீனியர் டாக்டர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். ஃபேஸ்புக்கில் நான் படித்தேன். அவர் சொல்கிறாரு, 20 வயசு ஆனாலும் இளைஞர்களுக்கு அட் த ஏஜ் ஆஃப் 20 எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு எந்த வியாதி இருக்குது எந்த வியாதி இல்லைன்னு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம் அப்படின்றாரு. ஒரு 20 வயசு இளைஞருக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நாம் பண்ணால் 1% தான் ஏதாவது ஒரு வியாதி இருக்குதுன்னு சிக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் நார்மலாக இருக்கும் 99%. அந்த 1% ஆளுங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 100 பேரை பிடிச்சி டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமான காரியம். வீணாக எஃபர்ட்ஸு, செலவு, ஹாஸ்பிட்டல் சுற்றுட்டு இதெல்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். என் கருத்து வேறுபட்டு இருக்குது. அதுதான் சில வார்த்தை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன் நான் இங்கே. அவர் சொல்கிறாரு, ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பிபிக்கு, தைராய்டு ப்ராப்ளமுக்கு இதுக்கெல்லாம் நாம் அந்த பேஷண்ட்டுங்க டெஸ்ட் ஜென்ரல் பப்ளிக், இப்போ நாட் பேஷண்ட், ஜென்ரல் பப்ளிக்கு 20 வயசில் இசிஜி எடுத்து பார்த்துடணும், சுகருக்கு டெஸ்ட் பண்ணோம், பிபி டெஸ்ட் பண்ணோம், தைராய்டுக்கு டெஸ்ட் பண்ணுறோன்றாரு. அது தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குங்க, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாடி லாங்குவேஜ்னால் என்ன? பாடி லாங்குவேஜ்னா நம்ம உடம்புல மாமூலை விட ஒரு புதுசாக ஏதாவது ஏற்படுறது நமக்கு தெரியும். நம்ம பாடி இப்படி இருக்காது, ஏன் நம்ம உடம்பு இப்படி இருக்குது இன்றைக்கி என்று நம்ம ஃபீல் பண்ணி பாருங்க. அதே தான் பாடி லாங்குவேஜ். அது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பாடி லாங்குவேஜுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு ஒரு வியாதி, வரப்போகிற வியாதி ஒளிஞ்சின்னு இருக்கும். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். உங்கள் பாடிக்கு நீங்கள் தான் முதல் டாக்டர், வெளி டாக்டர்லாம் அதுக்கப்புறமா. நீங்கள் இதை தெரிஞ்சிக்கினா எவ்வளோ வியாதியை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்ப கட்டத்திலேயே வளர விடாமல் கொஞ்சம் அஜாகிரதையாக முரட்டுத்தனமாக இருந்தீங்கன்னா வியாதி 1வது கட்டத்துக்கு 2வது கட்டத்துக்கு போவோம். இல்லை அடிக்கடி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிவிட்டு செலவு பண்ணிக்கிட்டு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போது சுகர், டயபெட்டிஸ்க்கே எடுத்துக்கோங்க. டயபெட்டிஸில் 2 இருக்குது. ஒன்று ஜுவனைல் டயபெட்டிஸ், இன்னொன்று சினைல் ஆன்சர் டயபெட்டிஸ், வயசானவங்களுக்கு வருது. அந்த ஜுவனைல் டயபெட்டிஸ் ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்துடும். 5-6 வயசு குழந்தை கூட வந்துடும். அதை பற்றி நான் சொல்ல விருப்பப்படல, ஏன்னா அது ரொம்ப ரேர். அது சாதாரணமாக வயசாக ஏற்பட்ட சினைல் டயபெட்டிஸை பற்றி சொல்கிறேன். எந்த ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் சடனாக இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த அறிகுறி இல்லாமல் வருதில்லை. அதான் என்ன பாடி லாங்குவேஜ்னு தெரிஞ்சுக்கோங்க. திடீர்னு இருக்கிறாப்பல இருந்துட்டு பகலில் அடிக்கடிக்கு ஒன்றுக்கு போக ஆரம்பிச்சிடுவார். நாக்கு வரட்டும், தண்ணி தாகம் இருக்கும். அதை விட நைட்டில் ஒரு 3 டைம் 4 டைம் எந்திரிச்சு ஒன்றுக்கு போகிறாருன்னா அவருக்கு டெஃபினட்டாக அந்த உணர்வு வந்துடும். என்ன அது தூக்க கடுறாப்பல அடிக்கடி ஒன்றுக்கு போதே அப்படின்னு சொல்லிட்டு பாலியூரியா, பாலிடிப்சியான்னு அது இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு நீங்கள் ஓஹோ சுகர் வந்துச்சோ நமக்கோ ஏதாவது சொல்லி டாக்டர்கிட்ட போகலாம், டெஸ்ட் பண்ணலாம். இது ஆரம்ப கட்ட அறிகுறி. இதுக்காக நாம் வருஷத்துக்கு முன்னாலேயே டெஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் தேவையில்லை. 2வது, இப்போ பிபி, பிளட் ப்ரெஷர் எடுத்துக்கோங்க. சாதாரணமாக மனுஷனுக்கு காலையில் எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பதிலாக டல் ஹெட் இருக்கும். சாயந்தரத்தில் கூட ரொம்ப சோம்பலாக இருக்கும், டல்லாக இருக்கும். வியாதி கொஞ்சம் அதிகமாகச்சுன்னா அது நடந்தாலே கொஞ்சம் பால்பிட்டேஷன் வரும். அதாவது படப்படப்பாக வரும், அவங்களுக்கு சோம்பலாக இருக்கும். இன்னும் வியாதி கொஞ்சம் முன்னேறிச்சுன்னா 2வது கட்டத்தில் கொஞ்சம் கால் வீக்கம் வரும், முகம்லாம் வீக்கம் வரும். அதெல்லாம் அந்த அளவுக்கு விட வைக்கிறது, வியாதியை கண்டுபிடிக்கிறது அது நல்லதில்லை. ஆரம்ப கட்டத்தில் ஹெட்டு வெயிட்டாக தெரியும், சிடுன்னு கொஞ்சம் கோவம் வரும், வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது போதும். ஒரு சிலருக்கு ஆரம்ப கட்டத்தில் மூக்கில் ரத்தம் வரும், பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அறிகுறி, உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணிவிட்டு டாக்டருக்கான ஆலோசனை பண்ணலாம். அதுக்காக 20 வயசுலேயே நீங்கள் பிபி வந்துருச்சான்னு 20 வயசில் 30 வயசில் அப்போ செக் பண்ணி பார்த்துன்னு இருக்க முடியும். தேவையில்லை, அனாவசியமான காரியம். நீங்கள் உங்கள் பாடி லாங்குவேஜை கவனிங்க, உங்கள் பாடி என்ன சொல்லுது. அதே மாதிரி தைராய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைராய்டில் 2 விதம் இருக்குது, ஹைப்போ தைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம். இதில் ஹைப்போ தைராய்டிசம் தான் நிறையா பேருக்கு பாதிப்பு வரும். தைராய்டுன்றது அது ஒரு சொருப்பி இங்கே இருக்கும்,
கழுத்தில் அது சரியாக வேலை செய்யலைன்னா தைராய்டு இம்பேலன்ஸ் வரும். தைராய்டு இம்பேலன்ஸ் தைராய்டு வந்து சரியாக வேலை செய்யினா ஹைப்போதைராய்டுன்னுவாங்க. அதில் அது நிறையா வந்து அநேகமாக லேடிஸுக்கு தான் வரும். அதில் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வரும். அண்டு லேடிஸ்க்கு வந்து மென்சுரல் இர்ரெகுலாரிட்டி வரும், ஸ்கேண்டி மென்சுரேஷன்னு. மாதவிடாய் ஆகுறது கொஞ்சம் விட்டு விட்டு வரும், சரியாக வராது. அப்படி வந்துச்சுன்னா ஏன் நமக்கு மாமூல் போல் இல்லையே இன்னும் நீங்கள் தெரிஞ்சுட்டு டாக்டர்கிட்ட போனால் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. மென்சுரல் இர்ரெகுலாரிட்டி வேறு காரணத்தால கூட வரலாம். ஆனால் இப்போ தைராய்டை பற்றி சொல்கிறதுனால அதுவும் ஒரு காரணம் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதெல்லாம் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கிற வியாதிங்க. இதுக்கெல்லாம் மெட்டபாலிக் டிசீஸ்ன்னுவாங்க. இந்த மெட்டபாலிக் டிசீஸு பிபி, ஹைப்பர் டென்ஷனு, தைராய்டு இதெல்லாம் வந்துட்ட பிறகு அலற தேவையில்லை. ஐயோ எனக்கு சர்க்கரை வந்துடுச்சு. ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப பயமாக இருக்கும், எனக்கு சர்க்கரை வந்துடுச்சு, பிபி வந்துடுச்சு, அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. அலற தேவையில்லை. இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு பாருங்கள், அதுவும் பெரிய விஷயம். அதுதான் பெரிய வரம். ஏன்னா இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அஜாக்கிரதையாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் அதுக்கு மருந்து எடுக்கணுமா இல்லை மருந்து இல்லாதையே வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேயே சரிப்படுத்தணுமா, இதெல்லாம் டாக்டர்கிட்ட தெரிஞ்சுட்டு நீங்களும் இன்டர்நெட்லலாம் போய் பார்த்துட்டு அந்தந்த ப்ராப்ளமை எப்படி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கினா உங்களுக்கும் அந்த பிபியும் சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லாத போயிடும். கண்ட்ரோலில் வச்சுக்கினீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அவர் சொல்கிறார் டாக்டர், இது வந்து ஒபிசிட்டியை பற்றி சொல்கிறாரு. உடற்பருமை ரொம்ப எக்ஸசிவ் ஒபிசிட்டி வர்றது வந்து எத்தனை விதமான ஒபிசிட்டி இருக்குது. ஒன்று ஃபெமிலியல் ஒபிசிட்டி இருக்குது, ரெண்டாவது சிம்பிள் நியூட்ரிஷனல் ஒபிசிட்டின்னு இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா சிம்பிள் நியூட்ரிஷனல் ஒபிசிட்டியில் எக்ஸசிவ் ஈட்டிங்கு, அப்புறம் செடென்ட்ரி லைஃப் உட்காந்து இருக்கிறது, எக்ஸசைஸ் இல்லாத இருக்கிறது, இதெல்லாம் வந்து நியூட்ரிஷனல் ஒபிசிட்டியில் சேர்ந்தது. இந்த நியூட்ரிஷனல் ஒபிசிட்டியில் வந்து ரொம்ப சிம்பிளாக ட்ரீட் பண்ணலாம். அதில் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் இல்லாமல் ஒரு மனுஷன் இருந்தான்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ ஏறும் சாதாரணமாக எடையை விட. ஆனால் வந்து ஃபெமிலியல் ஒபிசிட்டியும் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு வந்து 100 கிலோ 100க்கு மேலே கிலோலாம் டச் ஆகும் அவங்களுக்கு. அது வந்து ஃபெமிலியல் ஒபிசிட்டின்னுவாங்க. அதுக்கெல்லாம் சில நேரத்தில் வந்து ஆப்ரேஷன் கூட தேவைப்படும். நீங்கள் வந்து சாப்பிட்றதுல மட்டும் நீங்கள் பத்தியம் வைக்கிறதுனால, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு வந்து எடை குறையாது, அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில பசங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் முக்கியமாக ஒரு 12-13 வயசுலேருந்து டீனேஜ் முடிகிற வரைக்கும் 19-20 வயசு வரைக்கும் ஸ்பர்ட் குரோத் ஆகும். சடன்னாக அவன் வந்து ஃபாஸ்ட்டு குரோத் ஆகும். அதுக்காக ஏன்னா அதில் வந்து உடம்புல சில ஹார்மோன்ஸு, ஹாப்பி ஹார்மோன்ஸு, குரோத் ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாக சுரைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக வந்து அவங்களுக்கு பசிக்கும் நிறையா, அவங்க நிறையா சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த குரோத் ஹார்மோன்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு வளர்ச்சிக்கு. அந்த வளர்ச்சி போன பிறகு தான் பியூபர்ட்டி ஸ்டேஜ், அதுக்கப்புறமா வந்து மேஸ்குலின் மீசை வர்றது, இதெல்லாம் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாம் வரும். அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம வந்து வளர குழந்தைங்களுக்கு இப்படி சாப்பிடாது அப்படி சாப்பிடாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்றதுனால அவருக்கு வந்து ரொம்ப ஒபிசிட்டி போகிறதில்ல. அதுவும் ரொம்ப முக்கியம். அண்டு மற்றது ஒபிசிட்டி 100 கிலோவுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் என்ன டயட் கண்ட்ரோல் பண்ணாலும், என்ன வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் அது வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பேரியாட்ரிக் சர்ஜரியும் ஒன்று இருக்குது. அந்த சர்ஜரி பண்ணால் அதுக்கு வந்து ஒபிசிட்டியாக குறையும். அது டாக்டரை அணுக தான் தெரியும். சிம்பிள் ஒபிசிட்டி வேறு, அண்ட் ஒபிசிட்டி காம்ப்ளிகேட்டிங் டிசீசஸ் வேறு. இப்போ வந்து அவரை பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு நீ நிறையா சாப்பிட்றேன், அதனால தான் எனக்கு பெருமை, நீ ரொம்ப குண்டாகிட்டேன், சாப்பாட்டை நிறுத்து, எக்ஸசைஸ் பண்ணு. எக்ஸசைஸ் எல்லாருக்கும் அவசியம்தான். ஆனால் 100 கிலோ 90 கிலோ மேலே எல்லாம் போச்சுன்னா அது வேறு காரணம். ஃபெமிலியல், அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது குண்டாகிறது ஃபெமிலியல், அது அவங்களுக்கு வரத்தான் செய்யும். அதுக்காக எப்படி கையாளணுமோ அப்படி கையாளணும். ஆனால் சாப்பிடாது இருக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அதே மாதிரி ஒரு வந்து ஒல்லியாக இருக்கவனை பிடிச்சிட்டு அவர் குண்டாகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் ஓரளவுக்கு 2 கிலோ 3 கிலோ தான் ஏறுவாங்க ஆவரேஜை தவிர அவங்க ஒன்று குண்டாயிட போகிறதில்ல. அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ரொம்ப குண்டாயிடுறவங்களுக்கு ஃபெமிலியல் ஒபிசிட்டின்னு நான் சொல்ல வரேன். அந்த ஒபிசிட்டிக்கு கையாளுறது விதமே வேறு. இந்த சில வார்த்தைகளை சொல்லிட்டு முடிச்சுட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் டைம் கொடுக்கறதுக்காக. நன்றி, வணக்கம்.